ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஏசப்பா நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 125வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆமே. நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே நம்புவோம். ஒரு நாள் கடலில் மீன் பிடிக்க ஒரு நபர் சென்றுட்டு போனார். அப்போ ஒரு சுழலில் மாட்டி அவர் மரித்து போனார். அவருடைய பையனும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மீன் பிடிக்க போகும்போது ஒரு விஷ மீன் கடித்து அவரும் இறந்து போயிட்டார். இதற்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய பேரன் அவன் என்ன செய்தான், கடற்கரை ஓரத்தில் வலையை சரி பார்த்து கொண்டிருக்கான். மீன் பிடிக்க போனான். அப்போது அதை பார்த்த ஒரு நபர், இப்போ தம்பி, உன்னுடைய அப்பாவும் மீன் பிடிக்க போய் தான் இறந்து போனார், உன்னுடைய தாத்தாவும் மீன் பிடிக்க போய் தான் இறந்து போகிறாரு, உனக்கு பயம் இல்லையா, நீ மீன் பிடிக்க போறியே அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட ஒரு பெரியவர் வந்து, நீ ஏன் அவன்கிட்ட அப்படி கேட்குற, உங்கள் அப்பா இப்படி இறந்து போனார் அப்படின்னு. எங்கள் அப்பா தூங்கும்போது இறந்தார். அப்போது உங்கள் தாத்தாவும் அப்படி தான் இறந்தார், அதனால் நீ தூங்காமல் இருக்கியா, நீ தூங்குறல்ல. அதே போல் தான் கடலுக்கு போகிறான்னா அவன் திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையில் தான் போகிறான்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ஒரு பேச்சு இல்லை, அவன் பாட்டு போயிட்டான். இன்றைக்கும் மனிதர்களாகிய நாம் இன்னைக்கு அநேகர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தில் நம்புகிறாங்க, ஒவ்வொரு மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. சிலர் தங்களுடைய செல்வாக்கை நம்பி இருக்கிறாங்க, சிலர் தங்களுக்கு உள்ள கல்வி ஞானம் இதெல்லாம் நம்பி இருக்கிறாங்க, சிலர் எதெல்லாமோ உங்களுடைய சொத்து மதிப்புகள் வேலை இதெல்லாம் நம்புகிறாங்க, சிலர் சில மூட பழக்க வழக்கங்களை நம்பிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நம்பிக்கையிலே வாழ்கிறவர்கள் ஒவ்வொன்றின் மீதும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது. அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவங்களாம் அந்த காரியங்கள் அது நிலையானதாக இல்லாததுனால அந்த சூழ்நிலைகளில் அது ஏமாற்றத்தை தரும்போது இவங்க என்ன செய்கிறாங்க, மனதளவில் பாதிக்கப்பட்டு அந்த நம்பிக்கை இழந்து போய் சோர்ந்து போய் மனதில் ஒரு பயம் வரும்போது சோர்ந்து போய் அந்த நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். இன்றைக்கும் அதெல்லாம் அழிந்து போகிற காரியங்கிறதுனால தான் அது மேலே நம்பிக்கை இழந்து அதனால் அவங்க நம்பிக்கை இழந்து போய் காணப்படுகிறாங்க, சோர்ந்து போய். ஆனால் நம்முடைய நம்பிக்கை கண்மலையாகிய தேவன் மேல் இருக்கும் என்றால் அது அசையாது. அதை தான் இந்த நம்ம வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய கர்த்தருடைய தாசனாகிய தாவீது கூட அநேக முறை அவன் வாழ்க்கையில் பயம் வரும்போதெல்லாம், கர்த்தாவே நான் உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் மேல் உள்ள தன் நம்பிக்கையை கூறுவார். தன்னை அந்த நம்பிக்கையை தன்னை திடப்படுத்தி கொள்வார். எப்பக்கத்திலும் அவனை சத்துருக்கள் நெருக்கும்போது அவன் தன்னை அறியாமல் தனக்கு பயம் வரும்போதெல்லாம், நான் பயப்படுகிற நாளில் நான் கர்த்தரை உண்மை நம்புவேன் என்று சொல்லி, தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் என்று சொல்லி கூறுவானாம். ஒரு ராஜாவே தன் படைபலத்தையோ தனக்குரிய செல்வங்கள் தன்னுடைய ஆள்பலத்தையோ நம்பிக்கையாய் வைக்காதபடி அதை பலமாய் எண்ணாதபடி தன் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருப்பாருன்னா, நாம் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் இன்னும் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சொந்தம், நம்முடைய சொத்து, நம்முடைய சுகம், இதெல்லாம் செல்வாக்கு இதெல்லாம் வைத்து நம்பி அதன் மேலே நம்பிக்கை வைத்து என்ன செய்கிறோம், அப்போது பயந்து போய் புலம்பிட்டு தான் இன்றைக்கி இருக்கோம். இன்றைக்கி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? வயதான பின் என் பிள்ளை என்னை பார்த்து கொள்வான் என்று சொல்லி, என்னை கவனிச்சுக்குவான் என்று சொல்லி நீங்கள் அவங்கள நம்பியிருக்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு இருக்கிற கடனை எல்லாம் எனக்கு யாராவது ஒரு நபர், இல்லை எங்கள் அம்மா அப்பா எதையாவது கொடுத்து சொத்து இது கொடுத்து நான் அதை விற்று நான் என் கடன்லேருந்து வெளியே வந்துடுவேன்னு சொல்லி ஏதோ ஒரு மனிதர்கள் சொன்ன அந்த நம்பிக்கையை, அந்த வார்த்தையை நம்பி போய் இன்றைக்கி அதை நம்பி கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கி அதே போல் உங்கள் வேலைகளை, என் வேலை இருக்குது, என் வேலை என்னை காப்பாற்றும், என் கம்பெனி நல்ல கம்பெனி, அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் சம்பளம் டான்னு வந்துடும், நான் அதில் நம்பிக்கையாக இருக்கேன்னு சொல்லி அவங்க வேலையில் நம்பிக்கையாக இருக்கீங்களா? இல்லை உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பின் மேலே, என் பிள்ளையை நல்லா படிக்க வச்சுருக்கேன் அது போதும் என்று சொல்லி அதன் மேலே இன்றைக்கி நம்பிக்கையாக இருக்கீங்களா? இல்லை உங்களுடைய உடல், நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், நல்லா சத்தானதை தான் சாப்பிட்றேன், எனக்கு உடல் பலன் இருக்குன்னு சொல்லி உடல் பலத்தின் மேலே இன்றைக்கி நம்பிக்கையாக இருக்கீங்களா? ஒரு நபர் இப்படி தான் அளவான குடும்பம், நல்ல கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை உட்கொண்டு வந்தார், நல்ல உடற்பயிற்சி, அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருந்தார், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு நாள் கடைக்கு போயிட்டு வரும்போது ஒரு மயக்கம் வந்து அப்படியே மயங்கி விழுந்து தண்ணி கேட்டிருக்காரு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே மருத்துவர்கள்லாம் வந்து பார்த்துமே காப்பாற்ற முடியாமல் இறந்து போயிட்டு. இன்றைக்கி இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம். நிற்கிறவங்க அப்படியே விழுந்து இறந்துடுறாங்க. அவர் அப்படி தான், நான் என்னுடைய சாப்பாடு நான் சாப்பிட்றேன், என் உடம்பு அப்படி பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் நம்பிக்கையாக இருக்கிறாரோ. அந்த நம்பிக்கையெல்லாம் எல்லாம் அழிந்து போகும். சூழ்நிலைகள் வரும்போது அது மாறி போகும், அது அசைக்கப்படும். ஆனால் நாம்
ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நம்புவோம் என்றால் அசையாமல் நிலைத்திருக்கோம். சீயோன் பர்வதத்தை போல நம்ம இருப்போமா? ஆகவே இந்த வேளையில நாம் நம்பிக்கையை நம் கர்த்தர் மேல் வைப்போம். நாம் கர்த்தரை நம்புவோம் என்றால் அது நம்மை ஒரு நாளோ அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்பட்டு போக விடவே விடாது. அது நம்மை கைவிடவே விடாது. கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை இருப்பார்கள் என்று சொல்லி நம்ம நம்பிக்கையை கர்த்தர் மேல் நாம் வைப்போம். எதுவும் நிலைத்திராத காரியங்கள் தான். மனிதர்கள் மேலே நாம் நம்பிக்கை வைக்கும்போது பிரச்சனைகள் வரும்போது அது அசைந்து போகிறவர்களாய், மனம் பதறி நம்பிக்கையற்றவர்களாய் நாம் மாறிவிடுவோம். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது பர்வதங்கள் போல எந்த பிரச்சனை வந்தாலும் அது அசையாததாக இருக்கும். நம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு நாம் பயமின்றி வாழ முடியும். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று சொல்லி நீதிமொழிகள் 16:20 நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி நீதிமொழிகள் 28:25 பார்க்கிறோம். ஆகவே கர்த்தரை நம்புகிற அந்த நம்பிக்கை நம்மை செழிக்க வைக்கும். கர்த்தரை நம்புகிற அந்த நம்பிக்கை நம்மை பாக்கியவான்களாய் மாற்றும். நம்மை சீயோன் பர்வதத்தை போல் அசையாமல் நம்மை காத்துக்கொள்ளாகவே நம்முடைய நம்பிக்கை இந்த நாளில் நம் கர்த்தர் மேல் வைப்போம். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த வேளையில் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவே, எங்களுடைய நம்பிக்கை அப்பா இந்த வேளையில் உண்மையோடு வைத்து நாங்கள் அசைக்கப்படாதபடி நாங்கள் சீயோன் பர்வதத்தை போல் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருக்க நீர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா, அப்படிப்பட்ட அந்த பாக்கியமான இந்த நிலைமைகளில் செழிப்பை இந்த நாளில் கட்டளையிடுங்க. அதற்கெல்லாம் உண்மை நம்ப கிருபை செய்யுங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக அப்பா, எல்லா காரியத்திலும் உண்மையே நம்பி என் இயேசு எனக்கு செய்வார், எனக்கு எது இருந்தால் இல்லட்டாலும் கர்த்தர் எனக்கு செய்வார் என்று சொல்லி இந்த நாளில் உண்மையை நம்பிக்கை வைத்து அப்பா அந்த தீர்மானத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். தங்களுடைய நம்பிக்கையெல்லாம் உங்கள் மேல் இருக்கும்படி, இயேசுவின் மேல் இருக்கும்படி இந்த நாளில் பிள்ளைகளுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும். உண்மை நம்புகிற பிள்ளைகள் வாழ்ந்திருக்க செலுத்திருக்க பண்ணுங்க. அதற்கு தடையாக இருக்கிற எல்லா கிரியைகளும் இந்த நாளில் அழிக்கப்படட்டும். எங்களை முற்றிலும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.